பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வந்த காரியம், இருக்கக்கூடாத 20 காரியங்கள். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்புவார்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் நமக்கு சொன்னார். அப்படிப்பட்ட, அதாவது விட்டு விலக வேண்டிய மனுஷங்க கிட்ட காணப்படுற சுபாவம் தேவனுடைய ஜனங்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படக்கூடாது. அதனால தான் இருக்கக்கூடாத 20 காரியங்கள் என்று நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால 17 காரியங்களை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை மிக எளிதாக சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் முதல் காரியம் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்கள் பாருங்கள், 2 தீமோத்தேயுவில் 3வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. நான் படிக்கிறேன். 5ஆம் வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அதுக்கு மேலே போட்டிருக்கோம் இருமாப்பு உள்ளவர்களாயின்னு போட்டிருக்கோம். 3 காரியங்கள், 3 குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. அது என்ன தெரியுமா? முதலாவது இருமாப்பு. என்னது? இருமாப்பு என்கிற ஒரு குணம், ஒரு சுபாவம், ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. யாருக்குள்ள இந்த இருமாப்புங்கிறது அதிகமாக வரும் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அறிவு எதை உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். அறிவு எதை உண்டாக்கும்? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்போ இந்த அறிவு என்ன செய்யணும்? இருமாப்புன்னு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நிகர் வேற எவனுமே இல்லை, எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இருமாப்பு. அதே போல தான் ஐஸ்வர்யவான்களுக்கு இந்த இருமாப்புங்கிற குணம் இருக்குமா? நான் படிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயுவில் பவுல் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு அதில் 6வது அதிகாரத்தில் ஒரு சொல்கிற வார்த்தையை படிக்கிறேன் பாருங்களா. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல். சில பேருக்கு அந்த பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் யார், நான் ஒன்றும் சாதாரணமான ஆள்லாம் இல்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும், ஒரு இருமாப்பு இருக்கும். சரியா? அந்த இருமாப்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? புகழ் இருமாப்பு பொழிவு பொறாமை. தெரியுமா அந்த பாட்டு? அன்பே பிரதானத்தில் வரும். புகழ் இருமாப்பு, பொழிவு பொறாமை, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க. அன்பு தாங்க இருக்கணும். ஏன்னா அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்பு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். அப்போ வேதம் சொல்லுது, முதலாவது இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்கும் குறைஞ்ச ஆள்லாம் கிடையாது, யார் சொல்லியும் நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இந்த மாதிரி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய சிந்தனை இருமாப்பான சிந்தை என்று அர்த்தம். ஏன்னா ஐஸ்வர்யவான்ட்டு அது இருக்குமா? எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஒன்றும் யாருக்கும் லேஸ்பட்டவன் கிடையாது. எங்கள் ஊர் பாஷையில் சொன்னால் நான் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது, லேஸ்பட்டவன் இல்லை, நான் பெரிய ஆள் அப்படிம்பாங்க பணக்காரர் இருந்தால். அந்த இருமாப்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சரியா? 2வது, தேவ பக்தியின் வேஷத்தை நாம் தரித்து கொள்ளக்கூடாது, வேஷம் போடக்கூடாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வேஷம் போடுறாங்க. பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாடே சொல்லுது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், அவன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். வேஷம் போடுறது. புதிய ஏற்பாடு சொல்லுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்கன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம உலகத்தில் வேஷம் போடக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வேஷம் போட பழகிட்டாங்க, ஊழியக்காரர்கள் வேஷம் போட பழகிட்டாங்க. நம்ம தேவ பக்தியின் வேஷத்தை போடக்கூடாது, வேஷம் போடக்கூடாது, ஒரிஜினலாக இருக்கணும். வேஷம்னா என்னங்க? டூப்ளிகேட்டுங்க. ஒன்றை மாதிரி இருக்கிறது தான் வேஷம். நமக்கு பைபிள் சொல்லுது தெரியுமா? சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். இப்போ வேஷம்னா தெரியுமா உங்களுக்கு? வேஷம் போடுறது எங்கள் ஊர் பகுதியில், நாங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் அது ஒரு கோயில். அந்த கோயில் விசேஷத்தில் சில பேர் வேஷம் போடுவாங்க. சில பேர் குரங்கு மாதிரி வேஷம் போடுவாங்க, சில பேர் கரடி மாதிரி வேஷம் போடுவாங்க.
ஆண் வந்து பெண் மாதிரி வேஷம் போடுவாங்க, பெண் வந்து ஆண் மாதிரி வேஷம் போடுவாங்க. இப்படி சில பேர் வேஷம் போட்டுட்டு வருவாங்க. சரி, அதாவது உண்மைக்கு புறம்பாக இருப்பதுக்கு பேர் தான் வேஷம் போடுறது. இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் தேவ பக்தியின் வேஷத்தை தான் தரிக்கிறாங்க. தேவ பக்தியா இல்லை, வேஷம் போடுறாங்க. உண்மையான பக்தி உள்ளவங்களா இருக்கிறதுக்கு பதில் போலி உள்ள பக்தியா இருப்பாங்க. சில பேர் பார்த்தா ஆளை பார்த்தா சோத்திரம் 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 சோத்திரம்பாங்க. பாஸ்டர் பார்த்தா சோத்திரம் 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 சோத்திரம்பாங்க. பாஸ்டர் போயிட்டாருன்னா அப்புறம் அவ்வளோதான். வேஷம். வேஷமாகவே மனுஷன் திரியிறான், அவன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். வேஷமாகவே மனுஷன் திரியிறான், அவன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அப்படிதான் இருக்கு. வேஷமாக தான் திரியிறாங்க. விசுவாசிகள் நிறைய பேரை பார்த்தா நான் பார்த்துருக்கேன், கண்ணில் பார்த்துருக்கேன். சர்ச்சில் வந்தால் சாட்சியாக சொல்லுவாங்க. சர்ச்சில் வந்தாங்கன்னா அப்படியே பரிசுத்த ஆவியில் நிரம்பி நிரம்பி அவங்க பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிரும். வீட்டுக்கு போனாங்கன்னா தானே அவங்கள பற்றி தெரியும். நீங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தான் போடுறீங்களே தவிர உங்கள்கிட்ட உண்மை இல்லை, ஒரிஜினல் இல்லை. வேஷம் என்பது டூப்ளிகேட், வேஷம் இல்லாதது ஒரிஜினல். ஏன்னா சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பான். அவன் ஒளியின் தூதன் அல்ல. ஒளியின் தூதனுங்கிறது கர்த்தருடைய தூதன் தான். சில பேர் அதையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க அவனுக்குள்ள ஒளியின் தூதனுடைய ஆவி இருக்கு. ஐயா, ஒளியின் தூதனுங்கிறவன் நல்லவன். அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை யாரு போடுறான்னா சாத்தான் போடுறான். அவன் வேஷம் போட்டு வருவான். சரியா? யாக்கோபு இருக்காருல்ல, அவர் ஏசாவுடைய வேஷம் போட்டு போனார். இன்னைக்கு சில பேர் வேஷம் போடுறாங்க. தேவ பக்தியின் வேஷம் போடாதீங்க. வேஷம் இல்லாமல் உண்மையான கிறிஸ்தவங்களா இருங்க. அடுத்தது அதை மறுதளிக்கிறது. தேவ பக்தியின் வேஷத்தை என்ன பண்ணுவாங்களா? சாரி, தேவ பக்தியின் வேஷம் இல்லை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதளிப்பாங்க. அதை கமா போட்டிருக்கு, அதனால தான் அதை தனியாக சொல்கிறேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாகவும் அதனுடைய பலனை மறுதளிக்கிறவராகவும் இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ஜோம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜோம் பண்ணால் அப்புறம் ரொம்ப சோதனை வந்துடும். யோபுக்கு சோதனை வந்துச்சு இல்லை? யோபுக்கு சோதனை வந்த மாதிரி இப்போ நமக்கு வந்துடும். நம்ம ரொம்பலாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க பேசும்போது பாருங்களேன், அவங்க பயங்கரமாக என்ன சொல்கிறது, நம்மளாம் மயங்கி கீழே விழுந்துருவோம். அந்தளவுக்கு பேசுகிற ஆட்கள்லாம் இருக்குது. நாங்கள் அப்படி சோமணும் இப்படி சோமணும். ஆனால் அவங்க வாயில் வர்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா எழுதமாக இருக்கும். சும்மா ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஜோமன்ட்டு இருக்காதீங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போகாதீங்க, அப்படிலாம் இருக்காதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஜோம் பண்ணியாச்சுன்னா இப்படிலாம் வரும். அப்படி ஜோம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படிலாம் உங்களை பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை நினச்சிவாங்கன்னா மறுதளிப்பாங்க. அதாவது இப்படி சொல்லட்டுமா, ஒருத்தன் உண்மையாக தேவ பக்தியாக இருந்தான்னா அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஏன்னா தேவனை தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறுதளிப்பாங்க. தங்களுடைய கிரியையில் மறுதளிப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை மறுதளிக்கிறவங்களா அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையை தேவ பக்தியின் வேஷம் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் பக்தியை மறுதளிக்காதீங்க, மறுதளித்து வாழாதீங்க. பக்தி உள்ளவங்களாக வாழுங்க. அந்த பக்திக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் உண்மையாகவே தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான்னா கர்த்தர் அவன்கிட்ட பேசுவார், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு வர்ற பிரச்சனையில் கர்த்தர் அவனுக்கு துணை நிற்பார். ஏன்னா அனனியான் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனாக இருந்தான். உங்கள் பக்தி வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். சரியா? பைபிளில் போட்டிருக்கு, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த பக்தி வீணாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்போ இவங்க எப்படி? இவங்க நாக்கே அடக்கலை, அப்போ இவங்க அதை மறுதளிக்க தான் செய்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க உண்மையான ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க மறுதளிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நான் ஜோமணி என்னத்தை கண்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவங்களை விட்டு நீ விலகு. அதே போல் இருமாப்பு உள்ளவங்களை விட்டு நீ விலகு. அப்போ கடைசியாக முடிக்கிறேன், நீங்கள் இருமாப்பாக இருக்கக்கூடாது, வேஷம் போடுற கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது, ஒரிஜினல் கிறிஸ்தவங்களாக இருக்கணும். அதே போல் மறுதளிக்கக்கூடாது. தேவ பக்தியினுடைய பலனை நீங்கள் மறுதளிக்காதீங்க. தேவ பக்தியாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நன்மை உண்டு. ஏன்னா இன்றைக்கி சில பேர் தேவ பக்தியை வேஷமாக போடுறாங்க. தேவ பக்தியை வேஷமாக போட்டால் ஒரு பலன் இருக்காது. தேவ பக்தி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக பலன் உண்டு. பைபிள் சொல்லுது, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொன்னார். கண்டிப்பாக உங்கள் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்கள் மறுதளிக்காதீங்க.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.